மக்களே, வெல்கம் பேக் டு சுவையின் சந்திப்பு. இன்றைக்கி நம்ம சேனலில் மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி சப்பாத்தி கூட, நான் கூட அண்டு ரைஸ் கூட எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் போல் பாயில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஆனியன் நான் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம், அதனால் அப்படி ரேண்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 ஆனியன் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் 2 தக்காளி இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதையும் இப்படி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 5லேருந்து 6 முந்திரி அளவுக்கு சேர்த்துட்டு கடைசியாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் பேனில். அப்புறம் பிரியாணி இலை 1 சேர்த்துக்கிறேன், 2 போல கிராம்பு சேர்த்துக்கிறேன், அப்புறம் 1 இன்ச் பட்டை சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே நான் இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தோடனே பபிள்ஸ் விடும், அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், மேலே தெரிச்சிரும். இப்போது நான் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி பவுடரும் நம்ம குழம்பு மிளகாத்தூளும் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இதுவும் 1 ஸ்பூன் அதுவும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கும்போது நம்மளுக்கு கலர் கொடுக்கும், அதனால தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா மேலெலாம் தெரிச்சிரும் ஃபுல்லாக. ஸோ இதை நல்லா கொதிக்க விட போகிறோம் நம்ம. இது ஒரு 8 நிமிஷம் போல் கொதிக்கணும். சால்ட் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கொதித்தோடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லா நீளமாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சோயா சங்க்ஸ் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம். இடையில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு காம்பினேஷனாக நான் ஃபுல்கா பண்ணியிருந்தேன், அதுதான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தேன் எப்படி மாவு பிசையணும்னு. நீங்கள் ஃபுல்கா பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக இல்லாமல். பாருங்கள், நல்லா அழகாக உஃப்னு வருது. உங்களுக்கு இந்த ஃபுல்காவோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன் டீட்டெயிலாக. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுவையின் சந்திப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.